ஹாய் மக்களே, நாங்கள் இப்போ ஃபலூடா செய்ய போகிறோம். இது ஃபலூடா சொல்லுவாங்க. பால் தண்ணியாக இருக்கு, இல்லாட்டி பால் மாதிரி இருக்கும். லைட்டுக்கு தண்ணி மாதிரி இருக்கும். இப்படி கரைக்கணும். கரைச்சிட்டோட கொதிக்க விடும். உங்களுக்கு டவுட்டுன்னு அந்த பக்கெட்டு நாங்கள் வந்து இன்றைக்கி ரோஸ் மில்க் செய்ய போகிறோம். ஸோ இதுதான் அதோட பேக்கெட். இதை வந்து நம்மளோட சன்ஷைன் வந்து பெருசில் இருந்து எடுத்துக்கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் வந்து இந்த பேக்கெட்டும் அதில் தான் இப்போ 1 லிட்டர் பால் இதில் இப்போ கறிக்கி விட்டு இருக்குது இந்த பேக்கெட்டு. ஓகே, அடுப்பை போட்டு விடும். ஓகே ஓகே போட்டாச்சு. இது இப்போ கொஞ்சம் சூடான பிறகு இதுவும் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வைக்கணும். காய்ச்சி கொதிச்சு அப்புறம் இறக்கி ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டு ஜெல்லியோட மிக்ஸ் பண்ணி அதோட ஐஸ்கிரீம் வச்சு குடிச்சிங்கன்னா வெயிட்டுக்கு சூப்பராக இருக்கும். வயிற்று பிரச்சனைக்கு நாங்கள் பொறுப்பில்லை, கம்பெனி தான் பொறுப்பேக்கா. கேஸ போட வேண்டிய என்ன இது அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ள எடுத்து வைக்கிறேன். என்ன இதுவும் அந்த பேக்கெட்குள்ள வந்தது இந்த ஜெல்லி. அப்போ இதை வந்து எல்லாத்தையும் இது வந்து சுடு தண்ணியில கெரிக்கணும். சுடு தண்ணி கரைச்சி போட்டு நாங்கள் வந்து இப்போ 2 கோப்பைக்கு செஞ்சேன்னா ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் கூட ஜெலி வரும்ன்ட்டு சொல்லி 2 கோப்பைக்கு செஞ்சு விட்டது. இது வந்து இப்போ நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வைக்க போகிறேன். இந்த கொதிச்சா பிறகு மக்களே எங்களோட அடுப்பை நூற்றி விட்டு இறக்கி விடணும் மக்களே. மக்களே தேவைப்படுற நேரம் ஜெலியோடையும் ஐஸ்கிரீமோடையும் மிக்ஸ் பண்ணி குடிங்கோ, சூப்பராக இருக்கும். வயிற்று பிரச்சனைக்கு நாங்கள் பொறுப்பில்லை, மறுபடியும் சொல்லுவோம். இது வந்து பேச அப்படி விடலாம் வேணாம். ஓகே, வாவ், நல்லா இருக்கு. அதுதாண்டி ரோஸ் மில்காங்க கையில ஆற வையுங்கோ. இந்த ஆற வைத்து விட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கணுமா? ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு பேருந்து மிக்ஸ் பண்ணுங்க. ஐஸ்கிரீம் அது இதுக்கு வந்து வெனிலா ஐஸ்கிரீம் என்ன சஞ்சய். அப்ப வெனிலா ஐஸ்கிரீமோடையும் நாங்க செஞ்ச ஜெல்லியோட சேர்த்து குடிச்சோம்னா வாவ்